ஜெபம் செய்வோம். யாவரும் நாம் எழுந்து நின்று ஆகிய சமூகத்திலே இந்த நாளின் புதிய கிருபைகளுக்காக புது கிருபைகளால் எங்களை அலங்கரிக்கிற தேவன் இந்த நாளின் புது கிருபையால் எங்களை அலங்கரிப்பீராக. காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறது. புது கிருபையால் இந்த நாளில் எங்களை அலங்கரிப்பீராக. நிர்மூலமாக எங்களை காக்கிற சுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இது நிறைவாய் எங்களை ஆளுகை செய்யணும். எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறது, உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறது. எவ்வளவா எங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருபை முக்கிய பங்காற்றுகிறது. இந்த கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாது. கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று கேட்போம். அதனுடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க. உங்களுடைய கிருபையின் மறைவினால் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த நிறைய தருணுங்க. அதுவரை எங்களை பாதுகாக்கிற கிருபை, எங்களை வழி நடத்துகிற கிருபை, இரக்கம் பாராட்டுகிற கிருபை நிறைவாய் எங்களை ஆளுகை செய்யட்டும். விசேஷித்த கிருபையா எங்களை வல்லமைப்படுத்துகிற கிருபையா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அந்த பூரண கிருபைகளுக்குள் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கணும். சம்பூர்ணமான கிருபை எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக, அந்த நித்திய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யத்தக்கதாக அந்த கிருபை உள்ள கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். வாஞ்சையோடு வந்து காத்திருக்கிறோம். காலமே அவர்களுடைய சமூகத்துல அவர்களை காத்திருக்கிறவர்களை கர்த்தர் புதுவெல்லாம் படைக்க செய்கிற தேவன் கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த ஆராதனையிலே உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், ஆளுகை செய்யட்டும். கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. அதவரை இடமில்லாமல் போக மட்டும் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு மீதும் தந்திர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். குறைவுள்ள பாத்திரமாய் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படட்டும். கிருபை புரிந்தின தேவக்கரம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். கிருபை நாவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்திருளுங்க. அபிஷேகத்தின் ஒரு பகுதி நிறைவாய் பாலனை பெற்றுச் செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் தாளிலே 16வது பாடலை பாடுவோம். ஒன்றுமில்லாமையில் இருந்தனை உமது சாயலின் சிருஷ்டி. பாடல் தாளிலே 16வது பாடல். குமாரனை
ஜீவனும் மோட்ச வாழ்வும் பாவியனக்காய் வாக்களித்தீர். கிருபையாலே தமாவி தந்து பின்னாசீர்வாதங்கள் எனக்கு அளித்தீர். உம்மகா கிருபையால் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா கிருபையால் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். கிரகிக்க முடியாத நன்மைகள் விண்ணாடை விண்ணவர் நல்கினார். எல்லா தீமையினும் கண்மணி போல காத்திடுவார். கிரகிக்க முடியாத நன்மைகள் விண்ணாடை விண்ணவர் நல்கினார். எல்லா தீமையினின்றும் என்னை கண்மணி போல காத்திடுவார். உம்மகா கிருபையால் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். உம்மகா கிருபையால் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். அழியாவின் உரிமை எனக்குண்டு இயேசுவின் திவ்ய சந்நிதியில் நீதியின் கிரீடம் சூட்டிடுவார். பின்வாழ்வையும் பரிசளிப்பார். அழியாவின் உரிமை எனக்குண்டு இயேசுவின் திவ்ய சந்நிதியில் நீதியின் கிரீடம் சூட்டிடுவார். பின்வாழ்வையும் பரிசளிப்பார். உம்மகா கிருபையால் உம்மை நான் துதித்திடுவேன் என்றும். 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 கிருபையுள்ள கரத்திற்காக அர்ப்பணிப்பு. தொடர்ந்து தேவ பிரசன்னம் தேவரீருடைய ஆளுகை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும். ஆண்டவரே, எங்களை இதுவரையாய் நடத்தி வந்து எங்களது ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு நித்திய கிருபைக்காக, அந்த நிச்சய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை இதுவரை நடத்தினது, அழிவில்லாமல் காத்தது, நிர்மலமாகாத காத்தது உடைய கிருபையினால் நன்றி. வேறு ஒன்றுமில்லை. உமது தயவு நீர் பாராட்டின எங்களுக்கு கிருபை பெரியது. ஆண்டவரே, எங்களோடு கூட வந்தீர். எத்தனையோ கரடு முரடான பாதைகளிலும் கூட ஆண்டவரே, உலகத்தின் காரியங்கள் எங்களை விட்டு விலகினாலும் கர்த்தர் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உமது கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யப்படி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கிருபையின் கரத்திற்குள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீருடைய ஆளுகையின் கரம், கிருபையின் கரம், அந்த கிருபையின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யத்தக்கதாக, நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக அந்த கிருபையுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. பூரண கிருபைக்குள் அர்ப்பணிக்கிற சம்பூர்ணமான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் பலனடைய செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியில பலனடைய செய்யட்டும். எங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை எங்களை ஆளுகை செய்கிற, எங்களை வழி நடத்துகிற அந்த கிருபை, கர்த்தருடைய கண்களில் தயவை உண்டாக்கும் அந்த கிருபை எங்களை பூரணமாய் நிரப்பட்டும், பரிபூரணமாய் நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். சந்ததி சந்ததியாய் தாவீதை தொடர்ந்த அந்த உன்னத கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த சந்ததி சந்ததியை தொடரும்படி இந்த கிருபையை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. அந்த கிருபையே நம்பி இருக்கிறோம், கிருபையை நோக்கி இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த கிருபை அளவற்ற கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. பரிபூரணமான கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய், கிருபையின் பாத்திரமாய் திரும்பி செல்ல கிருபை செய்து வழி நடத்துவீராக. இப்போது உடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். அவளோடு தாகத்தோடு வாஞ்சையோடு
உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கிருபையின் வார்த்தைகள் எங்கள் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிருபையின் தியானத்திலே ஒவ்வொரு நாளாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனாவது கிருபை? 24வது கிருபை. 24ஆம் கிருபை. அடுத்த வாரமும் ஒரு 3 நாள், முதல் 3 திங்கள், செவ்வாய், புதன், அதிலும் நாம் கிருபையை குறித்து தியானிக்கலாம். பரிசுத்த வாரத்திலும் இந்த கிருபையை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தொடர்ந்து இந்த கிருபையிலே நாம் வளர ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த கிருபையில் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது, தப்புவிக்கிறது, வழி நடத்துகிறது. விசேஷமாய் நீதிமானாய் மாற்றி நாம் பாடினது போல அவருடைய நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இந்த கிருபையால் ரட்சித்திருக்கிறார், கிருபையால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தேவன் ஆளுகை செய்வாராக. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 22. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயப்படுதலுக்கும் வருகிற அந்த பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று பார்க்கிறோம். இந்த தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பூரண கிருபைகளை அதிகமாய் தருகிறார். இன்னும் தாழ்மைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல என்னதான் நாம் செய்து கொண்டாலும் அவருடைய பாதத்துல நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை போல நாம் தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, உடைய பார்வைக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் உமது கிருபை, நடத்தினது உமது கிருபை, இப்போது இருக்கிறது, ஜீவிக்கிறது உமது கிருபை, இனி நாங்கள் வாழ போகிறதும் உம்முடைய கிருபை, வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் இன்னும் நம்முடைய காரியத்துல தாழ்மையை ஆடையாக தரித்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28:14 வாசிக்கலாம். எப்பொழுதும் பயப்படுகிறவன் பாக்கியவான் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் பயந்திருக்கிறவர்கள், அதன் 22:4 தான் பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், அவருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன்தான் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். சுதந்திரித்துக் கொள்ள முதலில் தாழ்மை, அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது, எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று. தேவனுக்கு முன்பாக ஒரு பயப்படுகிற பயம், கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. உட்காருதல், எழுந்திருக்குதல் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற தேவன். ஒரு மனுஷன் ஆவியில பலன் கொண்டிருந்தால் அவன் இன்னொரு மனுஷனை பார்க்கும் போது அந்த ஆவி அவனை அறிந்து கொள்ளும். இயேசுவை அப்படிதான் பார்க்கிறோம். லேகியோனுடைய காரியத்திலே நாம் ஒரு எடுத்துக்காட்டாய் பார்க்கிறோம். போகிற போது அவனுக்கு எல்லாவற்றையும் இயேசு அவனை அறிந்து கொள்ளுகிறார். அந்த உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி, இந்த ஆவி அந்த ஆவியை அறிந்து கொள்ளும். எப்படி ஒரு பொருளிலே QR கோடு ஸ்கேன் பண்ணின உடனே அதனுடைய விவரங்கள் எல்லாம் வருகிறதோ, அதே போல ஒரு மனிதனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி உலகத்தில் இருக்கிற மற்ற ஒவ்வொரு ஆவிகளையும் நிதானிக்கும், அதை அறிந்து கொள்ளும். இது கர்த்தர் தருகிற ஆவிக்குரிய அனுபவங்கள், அதெல்லாம் அறிந்து கொள்ளும். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அங்கிருந்து தூரத்தில் இருக்கிற நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்தது மாத்திரமல்ல, ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய பயப்படுதல், கர்த்தருக்கு முன்பாக நாம் அவருக்கு முன்பாக வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அவருடைய பயப்படுகிறதினால், நம்முடைய காரியத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்கிறதினால், தாழ்மையோடு நம்மை அர்ப்பணிக்கிறதினால் கர்த்தர் இன்னும் கிருபையை தருகிறார். ஒருவேளை நான் இவ்வளவாய் தாழ்த்துகிறேன், எனக்கு என்ன கிடைத்தது என்று நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த காரியம் சொல்கிறேன். அவருடைய பார்வைக்கு முன்பதாக நம்முடைய தாழ்மை, நம்முடைய அர்ப்பணம், நம்முடைய செய்கிற எல்லா பிரயாசங்கள் அது கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஒரு
மனுஷன் கிருபையால் உயர்த்தப்பட வேண்டுமானால் அவன் தன்னை தாழ்த்த வேண்டும். நம்மை நாமே உயர்த்தி கொண்டால் கர்த்தர் நம்மை தாழ்த்தி போடுவார். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், மற்றவர்கள் நம்மை தாழ்த்தி போடுவதற்கு முன்பதாக நம்மை கதிரை சமூகத்தை தாழ்த்தி விட வேண்டும். நம்மை உயர்த்தி விட்டால் நம்முடைய காரியத்தில் அநேகம் வரை இந்த பரிசுத்தம் போதும், இந்த காரியத்தில் வேத வாசிப்பு எனக்கு போதும், இவ்வளவு தூரம் ஜெபித்திருக்கிறேன் போதும், இப்படி நம்மையே நம்ம ஆற்றிக் கொண்டு இருப்போம். ஆனால் நம் தாழ்த்தப்பட்டு போவோம். இன்னும் நம்ம உயர முடியாது. இன்னும் உயர வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த ஜெபம் போதாது, இந்த பரிசுத்தம் போதாது, இந்த அர்ப்பணம் போதாது, இன்னும் நான் கர்த்தருடைய சமூகத்துல அடி பிரசன்னத்துல மூழ்கணும். இவ்விதமாய் நம்மை தாழ்த்த வேண்டும். எந்த காரியத்திலையும் கூட நமக்கு போதும் என்கிற நிலை வந்துவிடவே கூடாது. அப்படி பிரசனத்துல மூழ்கும் நிலைக்கு நாம் போக வேண்டும். இன்னும் ஆழத்தை நான் பார்க்க வேண்டும். அந்த தெய்வ பிரசனத்தின் ஆழத்தை இன்னும் நான் பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை. எதிலையும் நம்மை நாம் மேன்மை பாராட்டிக் கொள்ள கூடாது. நம்மை தாழ்த்துகிற போது கர்த்தரால் நாம் உயர்த்தப்படுகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 2:3. நம்மிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ண வேண்டுமாம். எப்பொழுது ஒருவரை ஒருவர் தாழ்த்தி அந்த மனத்தாழ்மையை நம்ம இருதயத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நாம் தாழ்த்தி இருக்கிறோம், அந்த மனிதர் நம்மை விட தாழ்த்தி இருக்கிறார், எவ்வளவோ பெரியவர். இவ்விதமாய் தாழ்த்த வேண்டுமா? அவர்கள் ஒரு ஊழியரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற போது அநேக காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். திருச்சபையின் காரியங்களிலே ஜனங்கள் எவ்விதமாய் தாழ்த்துகிறார்கள் என்பதையும் கூட அதிகமாய் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அதெல்லாம் கேட்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதான் நமக்கு சொன்னபடி நான் இவ்வளவு தாழ்த்தி இருக்கிறேன், அந்த மனிதன் என்னை விட தாழ்த்தி இருக்கிறார், அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன். இப்படி தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் நாம் மேன்மையாக கருத வேண்டுமாம். தாழ்த்துகிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கடந்த வாரத்துல ஐயாவோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ஆலயத்திலே ஒரு இன்னொரு ஐயாவோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆலயத்தின் காரியங்களுக்காக இன்னொரு இடத்துல போய் ஆலயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த ஐயா பகிர்ந்து கொண்டார்கள். அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அப்படி சொன்னார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணிக்கையில 1000 ரூபாய், அது பெயர் வாசித்தேன், அந்த மனிதனுடைய தாத்தா பெயரை சொல்லவில்லை என்று என்னை அதிகமாய் பேசிவிட்டார் என்று நான் குருவானவர் பேசிக் கொண்டிருந்தார். 1000 ரூபாய் தாத்தாவுடைய பெயர் சொன்னேன், தாத்தாவுடைய பெயரை சேர்த்து சொல்ல எனக்கு மறந்து விட்டது, முடிந்தவுடனே ரொம்ப அவர் பேசிவிட்டார் என்று வருத்தம். நம்ம ஐயா சொன்னார்கள், அதற்கு முந்தின வாரத்திலே ஒரு மனிதர், கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதர் அந்த ஆலயத்திற்கு பல லட்சங்கள் கொண்டு வந்து கையில கொடுத்து, நான் யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது, என்னுடைய பெயர் சொல்லக்கூடாது, இன்றைக்கு நம்மளிடம் சந்திக்கிறதோட சரி, என்னை மறந்து விட வேண்டும். ஒரு பெயர்ல வந்தது, அவ்வளவுதான், என்னை மறந்து விட வேண்டும், இந்த பணியை செய்யுங்க, கர்த்தருக்காய் நான் கொடுக்கிறேன், இயேசு நல்ல தெய்வம், அவருக்காக நான் செய்கிறேன். ஐயா, ஒரு ஜோபுறதுக்கு உங்க வீட்டுக்கு நான் வர வேண்டும், இல்லை வரவே வேண்டாம், நோட்டீஸும் கொண்டு வர வேண்டாம், எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் எப்போது சந்திக்க எனக்கு நேரம் கிடைக்கிறதோ நான் உங்களை தேடி வருகிறேன். பல லட்சங்கள், அதை குறிப்பிட விரும்பவில்லை, அந்த மனிதரும் யார் என்று தெரியும், பிரபலமான மனிதர், நேரடியாய் சந்தித்து பல லட்சங்களை கொடுத்து அந்த ஆல்சர் பகுதி முழுவதும் என்னுடைய பொறுப்பு, இன்னும் தேவை என்றால் எனக்கு போன் மாத்திரம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறேன், பெயர் சொல்ல வேண்டும். பாருங்க, தாழ்மையில இன்னும் நம்மை தாழ்த்தி விட்டு அதுல மேன்மையா இருக்கிறது. நான் இந்த வேத வாசிப்புல 1 மணி நேரம் வாசித்து இது போதும் என்று நினைத்தேன், ஆனா அந்த மனுஷர் 2 மணி நேரம் வாசித்து இருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய மனுஷர், அவர் எவ்வளவு அற்பமா இருக்கிறார், எவ்வளவு இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும், நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த காரியங்களை சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியத்திலையும் இன்னும் இன்னும் நம்மை தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை, என்னை நடத்துகிறது கிறிஸ்து, என்னை நடத்துகிறது, என்னை வெற்றி சேர்க்க பண்ணுகிறவர் தேவன், எனக்குள் இருக்கிற ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார், என்னை வழி நடத்துகிறவர் உயர்த்துகிறார். தாழ்த்தி தாழ்த்தி இன்னும் அந்த வார்த்தை சொல்கிறது, மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இதை ஆடையாய் தரித்துக் கொள்ள வேண்டும். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரெயர் 12:9.
அப்போ இந்த மனத்தாழ்மையை தரித்து தேவ கரத்திற்குள் அதிகமாய் நாம் அடங்கி அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுவது மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லுகிறபடி சரீரத்தின் தகப்பன்மார் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார்கள். எதற்கு? நல்லதை செய்வது. பிள்ளைகள் வருங்காலங்களிலே நல்லவர்களாய் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் அதற்கு பிரியமாய் வாழ வேண்டும், அது உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஏக்கமாய் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், உலகத்தின் தகப்பன்மாரை இவ்வளவாய் சிக்ஷிக்கிற போது அவர்களுக்கு நம்ம அஞ்சு நடக்கணும். தகப்பன்மார்களுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. தகப்பன் சிக்ஷிப்பார், அடிப்பார், கண்டிப்பார் என்று தகப்பன்மாருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் உண்டு. இந்த உலகத்திற்கு இப்படி இருக்கிற போது அதே போல நாம் ஆவிக்கு பிழைத்திருக்கும்படி பிழைக்கத்தக்கதாக ஆவிகளுக்கு தகப்பன் வெகு அதிகமாய் அவருக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டுவது அவசியமாய் இருக்கிறது. அவருக்குள் நாம் கீழ்ப்படிந்து அவருக்குள் அடங்கியிருந்து அவர் தருகிற சிக்ஷிக்கிற காரியங்கள், அவர் நம்மை கண்டிக்கிற காரியங்கள், உணர்த்துகிற காரியங்கள், இது எல்லாவற்றிற்கும் அடங்கி நடக்கிற போது உலகத்தின் தகப்பன் சிக்ஷைக்கு பின்பதாக எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அவ்விதமாக இந்த தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களும் அதிகமாக இருக்கும். அப்ப தாழ்மை, கர்த்தர் சிக்ஷையை கொடுத்து விட்டார் என்றால் எப்படி ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிக்கலாம், கர்த்தர் எப்படி என்னை மறந்து போகலாம், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிடாமல் இன்னும் தாழ்மை, கர்த்தர் கொடுக்கிறாரா இன்னும் நான் என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், கர்த்தர் செய்கிறாரா இன்னும் நான் அதற்கு நான் என்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு கடிந்து கொள்வதை கர்த்தர் கொடுக்கிறாரா அது பரவாயில்ல இன்னும் நான் என்னை தாழ்த்திட்டோம், இந்த கடிந்து கொள்வதில் இன்னும் எனக்கு வராதபடிக்கு நான் என்னை தாழ்த்த ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 49:16. உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிற தேவன், நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே அவர் நமக்கு சிக்ஷிப்பார், சில காரியங்கள் நமக்கு அனுமதிப்பார், சில காரிய பாதைகளிலே நம்மை நடத்துவார். என்ன ஆனாலும் ஒன்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் கிருபையின் கரத்தில் இருக்கிறோம். கிருபையின் கரத்தில் இருக்கிறபடியால் அந்த கிருபை நம்மை தள்ளாட விடாது, அது நம்மை அழிவுக்கு விடாது. தகப்பன், உலகத்தின் தகப்பன் சிக்ஷித்தால் அவன் கொலை செய்கிறான் என்பது அல்ல, அவன் சீர்படுத்துகிறான், நல்வழிப்படுத்துகிறான். அதே போல கர்த்தர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறான், அது நமக்கு வேதனையா இருக்கலாம், ஆனால் அவருடைய கரத்தில் இருக்கிறோம், உள்ளங்கைகள் இருக்கிறோம், நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறபடியால் இது அழிவு அல்ல, இது ஆசீர்வாதம். கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். நமக்கு இந்த நாளில உயர்த்த ஆசை இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மை உயர்த்த மாட்டார். நாட்கள் தள்ளி கொண்டு போகும், காலங்களை மாற்றிக்கொண்டே இருப்பான், நமக்கு உயர்வுகளே இருக்காது. அது சுகமா இருக்கலாம், வீடு காரியமா இருக்கலாம், ஆசீர்வாதங்களா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அது எந்த மாற்றமும் இருக்கா, அப்படியே இருக்கும் அல்லது குறைந்து கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள வேண்டும், கரத்தில் இருக்கிறபடியால் காலத்திற்காக கர்த்தர் காத்து கொண்டிருப்பார். ஏற்ற காலத்திலே தேவன் நம்மளை உயர்த்துவார், அந்த பலனை தருவார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார், அந்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை காணும்படி கிருபை செய்வார். செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியமான தாழ்மையை தரித்து கொண்டு கரத்திற்குள்ள இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். ஏற்ற நேரத்துல சகாயம் கிடைக்கவும் செய்வார். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள், அதாவது மனத்தாழ்மையை குறித்து சொன்னேன். ராஜாக்களை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கிற போது மனமேட்டிமை வந்ததினாலே அநேகர் அந்த கிருபைகளை இழந்து அந்த ஸ்தானத்தை, ராஜாங்கத்தினுடைய ஸ்தானத்தை, ராஜ்ய பாரத்தை அவர்கள் எல்லாம் இழந்து போகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அவன் முதல் காரியம் நம்முடைய தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் அவருடைய பலத்த கைக்குள் நம்மை அடங்கி வைக்க வேண்டும். அது கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுத்து கர்த்தர் எதை நன்மையினால் எதையும் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். கிருபையின் கரம் நம்மை விட்டு விலகாது. மூன்றாவது காரியம் நம்முடைய வார்த்தைகள், நினைவுகள் இவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். 11வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், இது எல்லாருக்குமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. முந்தின வசனத்திலும் பார்க்கலாம், 10வது வசனம். அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகள் தான் இருக்கிறது. வாயாடி அடங்காதவளுமானவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. இது ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை பார்க்கிற போது அந்த 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி
நாம் கர்த்தரை விட்டு விலகினால், நாம் ஒருவேளை ஒரு மாற்று வஸ்திரம், ஒரு அலங்காரமாய் காண்பித்துக் கொள்ளுகிற ஒரு வஸ்திரத்தை தரித்த ஒரு மாயமான ஒரு வாழ்வில் இருக்கத்தக்க அந்த காரியத்தை குறிக்கிறது. அதே போல 11ஆம் வசனத்திலே நம்முடைய நாவின் வார்த்தைகள் அது கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. அதே போல கால்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தரிப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் விலகி இருந்து கிருபையுள்ள கரத்திற்குள்ள அடங்கின ஒரு வாழ்வுக்குள் வர வேண்டும். அப்படியாக செய்ய வேண்டிய காரியம் நாவின் ஒவ்வொரு வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளா இருக்கு. பவுல் அதான் சொல்லுகிறார், கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் வெளிப்பட வேண்டும். அதுதான் அவர் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் செய்த பணிகள். அவர் பேசினால் அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதுவே பேதுரு கர்த்தருடைய ஆவியை பெற்று அவர் பேசினார். அதே போல திரளாய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப அந்த கிருபை பொருந்தின வார்த்தை நம்ம மூலமா வெளியே போனால் ஜனங்களுடைய இருதய காயங்கள் ஆற்றப்படும். ஜனங்களுடைய இருதயத்துல கர்த்தர் நம்ம மூலமாய் பேசுவார். அப்ப நம்முடைய நாவின் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்க தேவ கரத்துல அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல நம்முடைய கால்கள் தேவ ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தில் எப்போதும் தரித்திருக்கத்தக்க, வீடா இருந்தாலும் சரி, ஆலயமா இருந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்தில் தரித்திருக்க வேண்டும். அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசேக்கு சொல்கிறார், இருக்கிற இடம் பரிசுத்த பூமியே, அங்க அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் பிரசன்னத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். இந்த அனுபவம் எதை சொல்கிறது? வீட்டிலே தரிக்கிறதில்லை என்றால் அவர் பிரசன்னத்தில் இல்லாத ஒரு வாழ்வை குறிக்கிறது. அப்ப நம்முடைய காரியம் கிருபை பொருந்தினதாய் மாற எப்போது நம்முடைய கால்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஒன்று பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அல்லது நம்முடைய முழங்கால்கள் முடங்கி இருக்க வேண்டும். இதுதான் கிருபை பொருந்தின ஒரு வாழ்வுக்கான அடையாளங்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 24ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:4. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:12வது வசனம். மதிகெட்டவன் பிறரை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். 1 நாளாகமம் 29:24. 1 நாளாகமம் 29:24. அப்ப இந்த கரத்திற்குள் அடங்கியிருக்கிற அனுபவம் இங்க வேத வார்த்தை சொல்லி சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரோடும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார். தாவீதுடைய மற்ற பிள்ளைகள் என் தகப்பன் எப்படிப்பட்டவர், உனக்கு நான் எப்படி கீழ்ப்படிவது, நானும் உங்களை போல உள்ள அதே வயதில் உள்ள அதே தரத்தில் உள்ளவர்கள் தான் என்று அவர்கள் எல்லாம் பேசவில்லை. எல்லாரும் அடங்கினார். தகப்பனுக்கு அடங்கியிருந்தோம், பிள்ளைக்கு ஏன் அடங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அது கீழ்ப்படிந்து போகிற ஒரு முகத்தினுடைய அந்த அடிமைப்பட்டு எல்லாரும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையை தணிக்கிறார். பிரபுக்கள் எல்லாம் பெரியவர்களாக இருப்பார்கள். இந்த வார்த்தை சகல பிரபுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்கள் எல்லாரும் மூத்தவர்கள். ஒருவேளை தாவீதுடைய வயதுக்கு இருந்திருக்கலாம். தகப்பனுக்கு கீழ்பட்டு இருந்தவர்கள் இப்படி குமாரனுக்கும் கீழ்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற போது நாங்கள் எப்படி அவருக்கு கீழ்ப்படுவது? நாங்கள் அவருக்கு மேலானவர்கள், அனுபவத்தில் மிக்கவர்கள், எப்படி நாங்கள் கீழ்பட்டு போவது என்பது அல்ல. தங்களை தாழ்த்தி அந்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும்படி, அந்த ராஜாவினுடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அவ்விதமாய் நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திற்குள்ளே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:12வது வசனம். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய நாவின் வார்த்தைகளை நம் கவனமாய் காத்து அதை ஞானம் விளங்க திறக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. பவுல் அதான் சொல்கிறார், சரீரத்தின் ஒவ்வொன்றும் அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த
அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. யோவான் 1:4. In Jesus Christ was life, and that life was the light of men. John 1:4. நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். நம்முடைய சரீர அவயவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பயன்படுத்துகிற அவயவங்களாய் மாற்றுகிறது தான் தாழ்மை. இதுலயும் நமக்கு மேன்மை வந்துவிடக்கூடாது. எல்லாமே கர்த்தருக்குள் அடிமையான ஒரு ஆயுதம். அதே போலதான் இங்கே பார்க்கிறோம். அது ஞானம் விளங்க நாம் திறக்க வேண்டும். புத்திமானோ தன் வாயை அடைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப புத்திமான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தின் காரியத்திற்கு தன்னுடைய காரியத்தை அடைத்து தேவனுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இன்னும் ஒருபடி அதை இறக்கி தாவீது சாலமோன் அதை எழுதுகிறார். நீதிமொழிகள் 17:27 அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறார். அந்த வார்த்தை உலகத்திற்குள் அதிகமாகிவிடக் கூடாது, கிறிஸ்துவுக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் புத்திமான் செய்கிற காரியம். உலகத்திற்குள் நம்முடைய வார்த்தை அதிகமாக இருக்கக்கூடாது, தேவனுக்குள் நம்முடைய வார்த்தை அதிகமாக இருக்க வேண்டும். சுவிசேஷ வார்த்தைகள் நம்முடைய வாயிலில் அதிகமாக எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் கைக்குள் அடங்கி இருந்து அநேக சுவிசேஷம், அநேக ஆத்ம அறுவடைகளை நம்ம மூலமாய் கர்த்தர் செய்யத்தக்க இந்த நாவையும் கர்த்தருக்காய் பயன்படுத்துவதுதான் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற காரியம். சங்கீதம் 39வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சங்கீதம் 39 முதல் 2. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கனுக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்யாதபடிக்கு அதையும் இங்க அதிகமாய் பார்க்கிறோம். பாவம் செய்தால் தேவ கிருபையை இழந்து விடும், கிருபை நம்மை விட்டு போய்விடும். அப்ப இதெல்லாம் காத்துக் கொள்கிற வழிகள் தான் ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனத்தாழ்மை, கர்த்தருடைய கரத்துல அங்கீகரி அர்ப்பணிப்பது எல்லாம் இதுல வருகிறது. அதே போலதான் இப்ப நாவினால் பாவம் செய்து விடக் கூடாது. உலகத்தோடு நம்முடைய வார்த்தைகள் குறைய வேண்டும். செய்யாதபடிக்கு நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள, நம்முடைய வழிகள் செம்மையா இருந்தால் தான் நம்ம மேல கிருபை இருக்கும். அந்த வார்த்தைகள் ஒருவேளை தவறாய் போயிட்டு கர்த்தருக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டாலும் கூட அது நம்முடைய கிருபையை நம்ம இடத்துல எடுத்துவிடும். கிருபை போய்விட்டால் எல்லா ஆசீர்வாதங்களும் போய்விட்டது. உலகத்தில் எந்த காரியம் நமக்கு நிலையா இருக்காது. அப்ப இந்த கிருபையை காத்துக்கொள்ள என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:43 வசனம். ஜெபமாலையில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்துக்கு அமைந்த பக்தர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையை நிலை கொண்டிருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஜெபமாலையிலே சுவிசேஷத்தை சொன்ன உடனே அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டார்கள். இப்ப அதே மனிதனை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களில் அந்த கிருபையை உள்ள காரியத்தை நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பது, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற தன்மை, அப்ப இதெல்லாம் வருகிறது. எந்த வழிகளிலையும் பாவம் செய்வதற்கு இடம் கொடுத்து விடாமல் நம்முடைய பார்வை, நம்முடைய நாவு, நம்முடைய செவிகள், நம்முடைய கரங்கள், கால்கள், சிந்தனை எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா எதிலையும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது சத்துருவுக்கு. அவன் எப்படியாவது ஒரு இடத்துல பாவம் செய்து விட்டால் தேவ மகிமை இழந்து விடும், தேவ கிருபை இழந்து விடுவோம். அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நம்மை காப்பது கிருபை, நம்மை வழிநடத்துவது கிருபை, குடும்பத்தை காப்பது கிருபை, உயர்த்துவது கிருபை, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பது கிருபை. இது சத்துருவுக்கு நன்றாய் தெரியும். அந்த கிருபையை போக்கடித்து விட்டால் அவன் முழுமையாக அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து அதற்கான ஏதாவது ஒரு காரியங்களை முயற்சி செய்வான். அதற்கு இடங்கூடாமல் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அது நிலைத்திருப்பது, எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் வசனத்தில் பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் புதிதாய் பெறாதபடிக்கு உடன்படிக்கையாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். புத்தி சொல்கிறபடி கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு, கிருபையை பெற்றிருக்கிறோம். பாவம் செய்யவும் இழந்துவிடக் கூடாது, எதுவும் செய்யாமலும் இழந்துவிடக் கூடாது. விருதாவாய் வைத்திருந்தால் கிருபையை நாம் போக்கடித்து விடுவோம். அதே போல பாவம் செய்து விட்டாலும் போக்கடித்து விடுவோம். அப்ப என்னதான் செய்வது? கர்த்தருக்காக அதை பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய அவயவங்கள் நீதியின் ஆயுதங்களாய் கிறிஸ்துவுக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும். எபிரெயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். எபிரெயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுவிக்கிறவர்களினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு விரோதமாய் இருக்க மாட்டாது.
இப்போ கிறிஸ்துவுக்குள் இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆவியானவர் தான் நமக்கு உத்தரவாதம். அவர் தான் நம்ம என்ன செய்கிறார், அவருக்குள் நம்மை நடத்துகிறார். அப்ப ஏற்கனவே பின்னாடி சொல்லுகிறபடி நீ பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் பாவம் சரி ஏதோ ஒரு காரியத்தை சிந்தனைகளை செய்துவிட்டால் நம்மை வழி நடத்துகிற ஆத்மத்திற்கு உத்தரவாதம் ஆகிய ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி விடுவோம். நமக்குள் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விட்டால் அவர் நம்மை வழி நடத்த முடியாது. சத்துரு அதுதான் செய்யக்கூடும். அவன் அந்த காரியத்தை நாம் நம்மை கவனமாய் பார்த்து எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க, நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அவருக்காய் செயல்பட நிலைத்திருக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15. அந்த வீடு அது தேவனுக்கு முன்பாக சபையால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. எப்படி நடக்க வேண்டும் என்பதை அந்த வகையை அறிந்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். அதுக்குதான் இந்த வேத வார்த்தைகள். அது நடத்துவதற்கு தான் ஆவியானவர். இந்த சபையை, சரீரமாகிய இந்த ஆலயத்தை நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் நடத்துவது, எப்படி கிருபை பொருந்தினாகவே கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வது. அதான் பவுல் சொல்கிறபடி எல்லா போராட்டத்தை போல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கடைசி வரைக்கும் அந்த கிருபையை காத்துக்கொண்டு ஓடினார். அது எப்படி ஓடுவது, ஆவியானவர் கற்றுத்தர வேண்டும். அவரை துக்கப்படுத்தி விட்டால் வெளியே போய்விடுவார், நமக்கு கற்றுத்தர முடியாது. அதே போல சத்தியத்தை, வேத வசனங்கள் அதிகமாய் தியானிக்கிறதன் மூலமாய் அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழி நடத்துகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 4:9. இந்த வேதத்தில் எதை கற்று, எதை அடைந்து, எதை கேட்டு, எதை கண்டிருக்கிறோமோ அதன்படி செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வேதத்தின் அனுபவங்களுக்கும் ஆவியானவர் நம்மை நடந்த அனுபவங்களுக்கும் ஒப்பு கொடுத்து விட்டால் இந்த கிருபையை நாம் அதிகமாய் காத்துக்கொள்ள முடியும். கடைசியாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளமாய் அவர் இருக்கிறார். அப்ப அவருடைய சமூகத்துல போய்விட்டால் இந்த குணம் யாருக்கு கிடைக்கும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நுகம் எப்படிப்பட்டது, சில உபத்திரவங்கள், சில பாடுகள், அதனால நம்ம பல தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு அதை தருகிறார். அப்ப பாருங்கள், என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே இடம் அது இயேசுவின் சமூகம். இயேசு இடத்துலதான் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று ஜெபத்துல அல்லது வேத வாசிப்புல, இதுலதான் கற்றுக்கொள்ள முடியும். உலகத்தின் காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கடைசியை சொல்கிறார், என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கு. நமக்கு அது பாடாய் தெரியும், நமக்கு அது பெரிதாய் தெரியலாம். ஆனால் உள்ள கைகள் இருக்கிறோம், நம்முடைய மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கிருபையை கத்த அதிகமாய் தருவார். இந்த நுகத்தை சுமக்கத்தக்க ஒவ்வொரு நுகமும் இருக்கலாம். அநேக குறைவுகள் நமக்கு நுகமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நுகமும் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த லகுவான மெதுவான நுகத்தை சுமக்க கிருபையை கத்த நமக்கு தர வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க அதனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பெரிதான கிருபை, பரிபூர்ண கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்தும். கர்த்தருடைய சமூகத்தை நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சன்னிதானத்துல அந்தவரை இந்த காரியங்களை எல்லாம் தியானித்து பார்க்க எங்களுடைய கிருபை பொருந்தினவர்களாய் இன்னும் நாங்கள் மாற்றிக்கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் திரும்பி பார்க்க உதவி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனத்தாழ்மையை அதிகமாய் நாங்கள் தரித்துக் கொள்ள கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தமானவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற வார்த்தையின்படி இன்னும் நாங்கள் எங்களை கிருபை பெற்றவர்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் கிருபை பெறத்தக்கதாக, இன்னும் நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய. பெற்ற கிருபை போதாது என்பதற்காக அன்றைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். இந்த கிருபை போதாது, பெற்ற அனுபவங்கள் போதாது, இன்னும் நாங்கள் கிருபையில நிறைய வேண்டும்.
வேண்டும். எங்களுடைய பாத்திரங்கள் கிருபையால் நிரம்பி வழிய வேண்டும். இன்னும் அதிக கிருபை, இன்னும் தேவ பலன், இன்னும் அதிகமான கிருபைகளுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க. அதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்துவதற்கு உதவி செய்யுங்க. தாழ்த்த தாழ்த்த தேவ கிருபையின் மேல கிருபை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே அதிகமாக எங்களை தாழ்த்துவதற்கு உதவி செய்வீராக. அநேக வேளைகளில் இந்த ஜெபம் போதும், இந்த வேத வாசிப்பு போதும், இவ்வளவாய் நான் பரவாயில்ல பரிசுத்தமா இருக்கிறேன் என்று எங்களையே நாங்கள் தேர்ச்சி கொள்ளலாம். ஆனால் இன்னும் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் எங்களை தாழ்த்துவதற்கு உதவி செய்ய. இது போதாது, இந்த அனுபவங்கள் போதாது, இன்னும் கிருபையின் மேல கிருபை பெறத்தக்கதாக எங்கள் இருதயத்தை கர்த்தர் லகுவாய் மாற்றி அன்றைய மனம் எட்டுமைகள் வராதபடிக்கு மன தாழ்மையை நாங்கள் தரித்துக் கொள்ள தேவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அது நிமித்தம் கிருபையின் மேல கிருபையை நம்முடைய சமூகத்துல நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள தேவரே எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க. எந்த காரியத்திலாவது நாங்கள் இடர்களை கொடுத்து, எந்த காரியத்திலாவது வழிவிலக செய்து கிருபையை போக்கடித்து விடலாம் என்று சத்துரு எங்களை கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தாவே, எங்கள் நாவின் காரியங்கள், எங்கள் சிந்தனையின் காரியங்கள், எங்கள் செவியின் காரியங்கள் எல்லாவற்றிலையும் நாங்கள் கவனமாய் இருக்க, ஞானம் உள்ளவர்களாய் இருக்க தேவனே உதவி செய்யுங்க. ஏனென்றால் நாங்கள் கொஞ்சம் காரியத்தில் விலகினாலும் கூட அந்த கிருபை எங்களை விட்டு போய்விடும். கொஞ்சம் காரியத்தில் உங்கள் சமூகத்தை விட்டு விலகினால், எங்கள் பாதைகள் உங்களை விட்டு கொஞ்சம் விலகினாலும் இந்த கிருபை எங்களை விட்டு போய்விடும். கிருபை போய்விட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்கவே முடியாது, நாங்கள் வாழவே முடியாது, எங்கள் குடும்பம் நாங்கள் இருக்கவே முடியாது. கிருபைதான் நடத்தி கொண்டிருக்கிறது. ரட்சித்ததே ஒரு கிருபை, வாழ வைக்கிறதே கிருபை, நிர்மலமாக அது காக்கிறதே கிருபை. இந்த கிருபையை சத்துரு எங்களிடத்தில் எடுக்க முயற்சி செய்தாலும் அதை நாங்கள் நிலையை நிறுத்திக் கொள்ள, அதை நாங்கள் பார்த்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதில் கவனமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். எல்லாவற்றிலையும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேக உபத்திரவ சில நுகங்களை கர்த்தர் தருவீர். ஆனாலும் எங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர் எங்களை எப்படி மறப்பீர்? எங்களுடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிற தேவன் எங்களை எப்படி இன்னர்களுக்கு ஒப்பு கொடுப்பீர்? எல்லாவற்றிலையும் எங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீர். ஆகவே நன்றி செலுத்தி உங்களுடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ள எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் உங்களுடைய கிருபை உள்ள கருத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நாங்கள் உங்களுடைய கிருபை பெறத்தக்கதாக கர்த்தாவின் வார்த்தைகள் தொடர்ந்து எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். வேத வாசிப்புகளின் ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் தரித்திருக்கிறோம். ஆவியாரை துக்கப்படுத்தாதபடி இன்னும் அவருக்குள் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தாவின் கிருபை செய்து வழி நடத்துங்க. இந்த நாளின் பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரியாணங்களை வாய்க்கப்படுங்க, தேவைகளை சந்தித்து விடுங்க. தேவ கிருபைகள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். தொடர்ந்து 10 மணிக்கு நடைபெற இருக்கிற உபவாச ஜெபத்திலையும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஊழியரை கர்த்தர் பயன்படுத்தி கிருபை பொருந்திய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். அந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்குகிறதாய் பலப்படுத்துகிறதாய் இருக்கட்டும். ஆவியான பிரசன்னராய் இருந்து ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கிருபையால் பலத்தால் நிரப்பி வழி நடத்துவீராக. ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவைகள் அநேகம் உண்டு. ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு சந்தித்து அதிசயமாய் வழி நடத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற இந்த காரியங்களை கொடுக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பணிகள் நேர்த்தியாய் நடக்கவும், ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாய் நடக்க ஆலோசனைகளுக்கு வேண்டும். அநேகர் கர்த்தர் ஏற்படுத்தி இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யுங்க. ஒரு கிருபையை நாங்கள் பார்க்கட்டும், ஒரு மகிமையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பலன் சாமர்த்தியம் அல்ல, எல்லாமும் ஒரு கிருபை, எல்லாம் உம்மால் உண்டானது. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து மேன்மைப்பட்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மாலை 6:30 மணிக்கு திரு மரியராஜ் அண்ணாத்தார்கள் வீட்டு ஜெப கூட்டம் நடைபெறும். அதிலும் கலந்து கொள்ளும். நாளைக்கு